வணக்கம். பைக் நிறுவனங்களா இருக்கட்டும், கார் நிறுவனங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரக் அதாவது பொதுவா எந்தெந்த வெஹிக்கிள லான்ச் பண்ணாலுமே, அந்த வண்டியோட டீசல் டேங்க் இருக்குல்ல, டீசல் டேங்க், பெட்ரோல் டேங்க்ல வந்து அதோட அளவு எவ்வளோ இருக்கு, எவ்வளோத்துக்குள்ள பெட்ரோல் போடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு இண்டிகேஷன வந்து தயவு செஞ்சு டேஷ்போர்ட்ல குடுங்க. ஏன் அப்படின்னா, பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டாலும் சரி, டீசல் போட்டாலும் சரி, எவ்வளவு பெட்ரோல் வந்து டேங்க்ல இருக்கு, எவ்வளோ பெட்ரோல் போடலாம், பெட்ரோல் பங்க்காரங்க வந்து நம்ம குடுக்குற ரூவாக்கு வந்து டேங்க்ல எவ்வளோ தான் பெட்ரோல் ஃபில் போடுறாங்கன்னு சுத்தமா தெரியல. பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரை தயவு செஞ்சு குடுத்துருங்க. அப்படின்னா, ரீசெண்டா எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னன்னா, ஒரு கார்ல வந்து நாங்க ஒரு லாங் டிரைவ் போயிட்டு இருந்தோம். போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 வாட்டி முதல்ல போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது கால் டேங்க் மேல பெட்ரோல் இருந்துச்சு. அப்போ நாங்க ஃபில் பண்ணும்போது 3200, 3100 அந்த மாரி வந்துச்சு. அப்போ நாங்க போயிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தபடி ஒரு 2, 3 நாள் கழிச்சு மறுபடியும் போனோம். அப்படி வரும்போதுல கால் டேங்க் முதல்ல மேல இருந்துச்சு. இப்போ நாங்க ஃபில் பண்ணும்போது கால் டேங்க் கீழ தான் இருந்து. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, இப்போ வந்து ரூ. 3200க்கு மேல பிடிக்கணும். ஆனா அவ்வளோ பிடிக்கவே இல்ல. ரூ. 3800, 3800 இல்ல, 2800 சில்லற தான் பிடிச்சு. ஏன் அப்படின்னா, கால் டேங்க் கீழ இருந்துச்சு. மேல இருந்தா தான் அந்த மாரி கம்மியா பிடிக்கணும். கீழ இருந்து கம்மியா பிடிச்சும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. என்னன்னா, கண்டிப்பா ஒரு எந்தெந்த பெட்ரோல் பங்க்ல ஏமாத்துறாங்கன்னு தெரியல. நிறைய பெட்ரோல் பங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின் ஓடிட்டே இருக்கு. பெட்ரோல் ஃபியூவல் வந்து அந்த அளவுக்கு நிரம்பவே கிடையாது. ரொம்ப ஏமாத்துறாங்க. இந்த பிரச்சனைய தயவு செஞ்சு போக்குறதுக்காண்டி தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க ஒரு பைக் இல்லைனா கார் லான்ச் பண்றீங்க அப்படின்னா, அந்த பெட்ரோல் இண்டிகேஷன் இருக்குல்ல, எத்தனை லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, அந்த டேங்க்ல வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெட்ரோல் இருக்கு, இன்னும் எவ்வளோ பெட்ரோல் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா ஒரு சிஸ்டம் நீங்க கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. தயவு செஞ்சு கொண்டு வாங்க. கொண்டு வந்தா மட்டும் தான் கொஞ்சம் எங்களுக்கு இந்த மாரி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்.